உன்னருகினில் இருக்க தருவாயோ என் தலைவா. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. ஒரு நிமிடம் மருகில் இருக்க இறை வார்த்தையை கேட்க அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவோமாக. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. பொதுக்காலத்தின் 15ஆம் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய சிந்தனையாக இறை வார்த்தை பலன் தராமல் போவாது. கடவுளுடைய வார்த்தை நமது வாழ்விலே எப்பொழுதும் பலன் தந்து கொண்டே இருக்கும், ஆசீர்வாதம் தந்து கொண்டிருக்கும் என்பதை இன்றைய முதல் வாசகம் எஸ்ஐயா 55:10-11 எவ்வாறு மழையும் பனியும் இந்த உலகத்திலே இந்த நிலத்திலே நனைந்தவுடன் அவை விளைச்சலை விதைப்பவனுக்கு விளைச்சலும் உண்பவனுக்கு உணவும் கொடுக்கிறதோ, அதுபோல கடவுளுடைய வார்த்தையை தியானிக்கின்ற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பலன் பெற்றுக்கொண்டே இருப்பார்கள். இந்த விளைச்சலை தரக்கூடிய ஆசீர்வாதம் தூய ஆவியானவர் நமக்கு தருகிறார் என்பதை இன்றைய 2ஆம் வாசகம் ரோமையர் 8:18-23 நமக்கு வழங்குகிறது. திருப்பாடலும் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுக்கின்றன. திருப்பாடல் 65. அப்போ நம்முடைய இறை வார்த்தை விளைச்சலை நாம் கொடுக்க வேண்டுமென்றால் நாம் நல்ல நிலத்தில் இருக்க வேண்டும். நல்ல தூய்மையான இதயம் கொண்டவர்களாக, ஆன்மா கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே மத்தேயு 13:1-23 இயேசு இந்த நிலத்தில் விழுகின்ற விதைகளை பற்றி போதிக்கின்றார். ஆனால் எங்கிருந்து போதிக்கின்றார்? படகில் அமர்ந்து போதிக்கின்றார். படகில் அமர்ந்து விளைச்சலை பற்றி, நிலத்தை பற்றி போதிக்கிறார். இயேசுனுடைய ஒரு வேப்புமிக்க செயலை இங்கே பாருங்கள். முதலில் வழியோரத்தில் விழுகின்ற விதையை பார்க்கின்றார். அவை பறவைகள் விழுங்கிச் செல்கின்றன. நமது வாழ்க்கையும் பல நேரங்களில் வழியோரத்தில் விதைக்கப்படுகின்ற விதையாக இருக்கிறது. இரண்டாவதாக பாறை நிலத்திலே விழுகின்ற விதை அழகாக முளைப்பது போல இருக்கும். இறுதியாக வேர் ஆழமாக செல்லாமல் இருப்பதனாலே கருகி போகிறது. நமது வாழ்க்கையிலும் பல நேரங்களே ரொம்ப வசதிய வாய்ப்போடு நாம் வாழ்வோம், மிக ஃபாஸ்ட்டாக பணக்காராக ஆகுவோம். ஆனால் கடவுளை பிடித்து கொள்ளாமல் இருக்கும் பொழுது, கடவுளுடைய வார்த்தையை தியானிக்காமல் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்வும் கருகி போகும். மூன்றாவதாக இந்த இறை வார்த்தையானது முச்செடியில் விழுப்படுகிறது. அவை நெருக்குகின்றன. நம்மை சுற்றி வாழ்கின்ற நண்பர்கள் தீய நண்பர்களாக, முச்செடிகளாக நம்முடைய உற்றார் உறவினர்கள் இருக்கும் பொழுது நமது வாழ்வு அழிக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட பாறை, முச்செடி, வழியோர நிலங்களாக நாம் இல்லாமல் நல்ல நிலமாக மாற வேண்டும். நல்ல நிலத்தில் விதைக்கப்படுகின்ற அந்த இறை வார்த்தையானது நம் ஒவ்வொருவரிடத்திலும் முழுமையான ஆசீர்வாதமாக, முழுமையான பலனாக 100 மடங்கு பலனை தருகிறது. இறை வார்த்தையை படிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும், நானும் நீங்களும் எப்பொழுதும் பலனை பெற்றுக்கொள்வோம்.